பிரேமாஸ் விலாக் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பருப்பி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் ஒரு கப்பு, அப்புறம் 1 கப் ஜீனி, 1 கப்பு பால். எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ மெஷர்மெண்ட்டை அதவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி வச்சு சூடு பண்ணிக்கலாம். தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் துருவுறதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிடலாம். இப்போ நான் அதை துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிடலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ தேங்காவை நல்லா அதனோட மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். அது ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அது வத்துற வரைக்கும் பால் வத்துற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பால் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 3/4 அளவுக்கு போட்டுக்கலாம். 1 கப்பு போடுறதுக்கு பதிலாக ஒரு 3/4 கப்பு போட்டுக்கலாம். நல்லா அதையும் கிண்டி விட்டுருவோம். கொஞ்சோண்டு கோதுமை மாவு இப்படி தூவிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கோதுமை மாவு தூவிக்கலாம். தேங்காய் பருப்பி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்காய் பர்பி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.